பிரைம் வீடியோக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, ஒரே குழப்பத்திலே இருக்காங்க போல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஞ்சம் முக்கியமான அப்டேட்ஸ் வந்துருக்கு, அதை அப்படியே கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஜாசன் ஸ்டார்டமோட என்டையர் மூவி இன்டர்நெட் ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு. என்னையா இது இப்படி பண்ணிட்டீங்களேடான்னு சொல்லிட்டு எனக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. பட் இது எப்படியா லீக் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஜாசன் ஸ்டார்டமோட நியூவான மூவி மியூட்டனின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படம் வந்து ஆஃபிஷியல் ஆகஸ்ட் 21 தான் வந்து தேட்டர்ஸ்லாம் ரிலீஸும் ஆகுது. இன்டர்நேஷ்னல் மீடியா ஃபுல்லாக அங்கே தான் இப்போ தான் ரிலீஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் தெரில, இதுக்கு முன்னாடியே வந்து அமேசான் ப்ரைம் கிட்டெல்லாம் தந்துட்டாங்க. அவங்களும் இந்த மூவி வந்து ஒழுங்காக ஷெட்யூல் பண்ணணும் இல்லை சம்திங் அவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சிடென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து அப்படியே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ப்ரைம் வீடியோலேயே. ஸோ உங்களுக்கே தெரியும், ப்ரைம் வீடியோலேயே வந்தால் நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா, டக்குன்னு போயிட்டு எப்படியாவோ போயிட்டு அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அவங்களும் டக்குன்னு போய் டெலிட்லாம் பண்ணிட்டாங்க ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து. பட் இருந்தாலும் அந்த ஒரு மினிட்ஸ் ஆஃப் இதில் வந்து வெளியே வந்தோடனே இப்போ இன்டர்நெட் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு ஃபைனல் இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் என்ன நடக்க போதோ. ஏன்னா இந்த மூவி ஒஃபிஷியல் தேட்டர் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே லீக் ஆகிடுச்சுன்னா அது பிஸ்னஸ் ஃபுல்லாக வந்து. ஸோ நான் இதே அப்படியே தான் ஷார்ட்ஸில் போட்டுருந்தேன். அண்ட் அங்கே ஒருத்தர் வந்து கேட்டிருந்தேன், ப்ரோ லீக் ஆனது ஆச்சு, அதே தமிழ் டப்பில் பண்ணலையான்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஓவராக இல்லையாடா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீக் ஆனதே தப்பு தான் சொல்கிறேன், இல்லை வேறு இது. பட் ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரைம் வீடியோவில் காட் ஆஃப் வாரோட லைவ் ஆக்ஷனான சீரீஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து நானும் நிறைய வாட்டி தந்திருக்கேன். முக்கியமாக நம்ம ரியான் ஹர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆக்டர் இருக்கார், அவர் தான் மெயினாக நம்ம கிரெட்டாஸோட கேரக்டராகவும் நடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ கிடையாது, ஏன்னா அவருக்கு ஏதோ இன்ஜுரி ஆகிருக்கான். அண்ட் அதனால அவரை வந்து அப்படியே இதுலேருந்து தூக்கிட்டாங்க. பட் இந்த ரீசன் இருக்காது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிக்கு வெளியே வரும்போது இன்டர்நெட் ஃபுல்லாக பயங்கரமாக டிவைடடாக இருந்தது. சில பேர் ரியான் ஹர்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் தந்துருந்தாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இவர் கிரெட்டாஸ்க்கு செட் ஆகிறாரு. அதே ஒரு 50% வந்து ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவ் பேக்லாஷாக வந்து தந்துருந்தாங்க. அண்ட் மேபி லேட்டர் ஆன் வந்து பட் அவங்க வந்து ஆல்ரெடி ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஏதோ நிறைய வந்து ஷூட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கான். அவர் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசில் தியரோ சம்திங். ஸோ அதனால இதுக்கு மேலே அவர் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் ஸ்டெப் டவுன் ஆகிட்டார். ஸோ இப்போது யார் கிரெட்டாஸோட கேரக்டராக நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்து என்னன்னு தெரியல, எல்லாமே நம்ம WWE ஸ்மாக் டவுன்லேருந்து தான் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் ட்ரிபிள் எச், ராக், பட்டிஸ்டா இந்த மாதிரி நேமாலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து சரி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபைனலி இப்போ நம்ம பட்டிஸ்டாவை தான் ஃபைனல் லாக் பண்ணிட்டாங்க. எஸ் கைஸ், இவர் தான் அப்கமிங் நம்ம கிரெட்டாஸாக நடிக்க போகிறாரு. எனக்கு என்னென்னா, அவர் ஃபஸ்ட்டு இதுவே ஒரு 10 years பேக் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நானே 200% பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிடுவேன். ஆனால் அவர் உண்மையாகவே அப்படி இருந்தார், ரொம்ப பல்காக இருப்பார். பட் இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு ஆக்டிங் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லீன் டவுன் ஆகிட்டார். நீங்களே அவரோட பார்த்தீங்கன்னா பாடியை வந்து இப்போதைக்கு அந்த அவர் கொஞ்சம் ஒல்லியான மாதிரி உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இப்போ எப்படி அது கிரெட்டாஸ்க்கு செட் ஆகுமா, இல்லை திருப்பி அதுக்காக வந்து அவர் தனியாக உடம்பு ஏற்ற போகிறாரா, மேபி ரெஸ்லர்ஸ்லாம் அவர் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மேபி அதனால் அவர் ஏற்றினா திருப்பி ஏற்றிடலாம். ஆனால் இப்போ அவரை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு அது நம்ம அப்புறமா பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம மார்வல் சைட்லேருந்து இன்னொரு செம்ம பெரிய ஒரு ரூமர்னே வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் மாதிரி எங்கேயோ கிடையாது. பட் நிறைய ரூமர் டாக்காகவும் போயிட்டுருக்கு. அண்ட் முக்கியமாக எல்லாமே நம்ம ஸ்பைடர்மேன் பற்றியே டாக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டோட பர்த்டே. ஸோ அதனால சோனியே வந்து பார்த்தீங்கன்னா த பெஸ்ட்டான அமேசிங் ஸ்பைடர்மேன் கேரக்டர் நச்சன் அண்ட் அதனால விஷஸ்லாம் வந்து அப்படி தந்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோவே போட்டு வச்சுருந்தாங்க. இது வெறும் இந்த வீடியோ மட்டும் தான் நானும் பார்த்தேன், வேறு எங்கேயோ வந்து ஏதோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாவோ இல்லை வேறு எதுவுமே தெரில. பட் அதுக்குள்ளே அந்த ரூமர்ஸான டாக்லாம் வந்து கிரியேட் பண்ணி சோனி வந்து திருப்பி ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டோட பிச் பண்ணியிருக்காங்க, அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இந்த மாதிரியான ஒரு ரூமர் வந்து இப்போ ஃபுல்லாக பரவிட்டு தான் இருக்காங்க. பட் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எங்கேயும் கிடையாது. ஸோ அதுதான் சொல்ல வரேன், அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கே தெரியும், அது மார்வலுக்கும் தெரியும், சோனிக்கும் தெரியும், ஸ்பைடர்மேன் எவ்வளோ பெரிய ஒரு ஃபயரான ஒரு மூமெண்ட்டு. இப்போ ரிலீஸ் ஆன பாருங்களேன், நம்ம படத்துலேயே வந்து அவ்வளோ கலெக்ஷன் அவங்க பார்த்துட்டாங்க. இந்தியாவிலே 600 crores நஞ்சு கூட பார்க்கல, அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக $2 billion கிட்டத்தட்ட அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ அது எங்கேயோ இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி. அதனால ஸ்பைடர்மேனுக்கு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் அமேசிங் ஸ்பைடர்மேன்லாம் ஒரு எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட்லாம் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட் மூவியாக கொண்டு வந்தால் இன்னும் பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ ரூமர் தான், ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதை மட்டும் கொஞ்சம் நானே கிளாரிஃபை பண்ணிடுறேன், எனக்கு கேட்டிருந்தீங்க. ஆனால் இன்னொரு ரூமர் சொன்னாங்களே, அதுதான் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அந்த சேம் டைம் இது நிஜமாலே நடந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் தான் எனக்கோட ஆசை. ஆனால் ஒரு பக்கம் வந்து அதுவே கொஞ்சம் ஒரு மாறு இருக்குது. நம்ம டாபி மேகியோரோட ஸ்பைடர்மேன் இருக்கார்ல, ஸோ அந்த யூனிவர்ஸை வந்து என்டையர் டூம்ஸ்டேல எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸ் ஃபுல்லாக வந்து
அட்டாக் பண்ண மாதிரியும் அண்ட் யோசிச்சு வரேன் என்டையர் எக்ஸ்மேனோட அது ஒரு ஆர்மியே சொல்லிடலாம், ஏன்னா அத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பெரிய டீம் அது எக்ஸ்மேனு வர்சஸ் சோலோ சிங்கிளான ஹீரோ இந்த என்டையர் யூனிவர்ஸ். ஏன்னா அந்த யூனிவர்ஸில் வெறும் நம்ம ஸ்பைடர்மேன் மட்டும் தான் ஹீரோ, வேறு யாரும் கிடையாது. அந்த அப்டேட் கேட்ட டேஸ் கூஸ்பம், லிட்டரலி எனக்கு கூஸ்பம் ஆகுது. அந்த மூமெண்ட் நடந்தாலே பக்காவாக இருக்கும். ஒரு பக்கம் எனக்கு அதை பார்க்கணுன்னு தோணுது, இன்னொரு பக்கம் அப்படி நடந்தால் அதோட ரிசல்ட் என்ன இருக்கும், ஒருவேளை டாபி மேக்கர் ஸ்பைடர்மேன் எங்கேயோ சாவி வச்சுட்டு போகிறீங்கன்னான்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டும் போகுது. பட் அந்த ஃபைட் நடந்தால் சீரியஸாக சொல்கிறேன், என்டையர் எக்ஸ்மென் டீமே வந்து அவர் சும்மா விட மாட்டாரியா, அவர் பாட்டுன்னு அவர் நான் யார் என்ன பவர்னு சொல்லி ஃபுல்லாக காமிப்பார். ஸோ அதனால் அந்த ஒரு டாக் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் ரூமர் என்ன பேசியிருக்காங்கன்னா அதில் வந்து நம்ம ஸ்பைடர்மேனை எப்படியோ முடிச்சு தள்ளுற மாதிரியான ஒரு பிளானும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுவும் ஜஸ்ட் ரூமர் தான், எங்கேயோ கன்ஃபார்ம்லாம் கிடையாது. அதுவும் டூம்ஸ்டேயில் நடக்கிற ஒரு சீக்வல் சினாரியோ தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடந்தால் அந்த விஷுவலி பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஈகராக இருக்கேன். அட் த சேம் டைம் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் மைண்டில் வந்து ஒரு தாட்டாகவும் எனக்கு இருக்குது. என்ன இருந்தாலும் டூம்ஸ்டேக்கு டே பை டே பயங்கர ஹைப்பாக போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஸ்பைடர்மேனுக்கு அவ்வளோ கலெக்ஷன் எடுக்குது நம்ம இந்தியாவில். டூம்ஸ்டேக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லலாம் 1000 crore அசால்ட்டாக அடிச்சிரும் போலேயே. ஏன்னா உண்மையாகவே ஃபேன் பேஸ்லேருந்து டிமாண்ட் கிரேஸ் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹைப் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். இப்போதைக்கு இந்த முக்கியமான அப்டேட் வந்து அதான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் எப்போ போல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் guys. Keep watching, keep supporting Play Tamil Dubs. See you in next video. Bye guys.